கல்வியில் தடைகளை ஏற்படுத்தும் மத்தியில் இருப்போருக்கு பயத்தை வரவழைக்க அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மாணவர்கள் உயர பறக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்களின் பேச்சை கேட்க கேட்க நான் உணர்ச்சி வசப்பட்டேன் என்று கூறினார். நமது உழைப்பு கண்முன்னே தெரியும் போது பெருமைப்படுகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். கல்வியில் தமிழ்நாட்டின் எழுச்சியை பொறுக்க முடியாமல் தடைகளை ஏற்படுத்த மத்தியில் இருப்பவர்கள் நினைக்கின்றனர் என்றும் நம் திட்டங்களாலும் மாணவர்களின் சாதனையாலும் அவர்களுக்கு பயம் வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததுதான் நமது கல்வி பயணம் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைவருக்கும் உயர்கல்வி என்பதே தமிழகத்தின் இலக்கு என்றார். கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்துல நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்டாலும் அது நடக்கும். என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது, தடுக்கப்படக்கூடாது. மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான், நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். இந்த விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கல்விக்கான திமுக அரசின் திட்டங்களை மாற்ற நினைத்தால் கூட அவர்களுக்கு அச்சம் வரும் என்று தெரிவித்தார். அந்த அச்சம் இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆளப்போவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் போன்ற திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு வழங்கி இருக்கின்றது. இந்த திட்டங்களை எல்லாம் யாராவது ஒரு நாள் என்னைக்காவது மாற்றிவிடலாம் என்று யாராவது நினைத்தால் கூட அவங்களுடைய மனசுலையும் நிச்சயம் ஒரு பயம் வரும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற போறவர் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்றுதான் பொருள். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழக அரசின் திட்டங்களால் பல தலைமுறைகள் பயன்பெறும் என்று தெரிவித்தார். மாணவர்களின் பேச்சு புது உத்வேகம் அளிப்பதாகவும் அவர் கூறினார். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. நான் மார்க்குக்காக படித்தேன், ஆனால் வாழ்க்கைக்காக படிச்சேன்னான்னு தெரியல. அது அனுபவத்தில் வருது. நீங்கள் மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்தில் வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாராலையும் இப்போ நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி ஒன்று செய்ய முடியும். அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னாலே முடியும் போது உங்களால் இன்னும் நிறையா முடியும்.